ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான அரசியல் செய்தியை பார்த்துடலாம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சியில் இணைவதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்குங்க. ஓபிஎஸ்ஸை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்து வரும் நிலையில் ஓபிஎஸ் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்க வைக்க பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சு வர்றாராம். இதன் ஒரு பகுதியாக அவர் அண்மையில் திமுக தரப்பிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே திமுக தரப்புலேருந்து ஓபிஎஸ் எதிர்பார்த்த சாதகமான பதில் எதுவுமே கிடைக்கலையாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவில் இணைவதா அல்லது அங்கு கூட்டணி அமைப்பதோ தற்போதைய சூழலில் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவிலேயே கௌரவமான ஒரு இடத்தை பெறுவதே சிறந்தது அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாராம். இதற்காக அவர் பாஜக மேலிட தலைவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தூது அனுப்பி வராராம். கட்சியில் தனக்கு தகுந்த பதவி வழங்கப்பட்டால் இணைந்து செயல்பட தயார் என விருப்பம் அரசியல் தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்போ ஓபிஎஸ்ஸை மீண்டும் சேர்ப்பது கட்சியின் ஒற்றுமையை பாதிக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காராம். குறிப்பாக அண்மையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் போன்ற துரோகிகளுக்கு கட்சியில் இடமில்லை அப்படின்னு மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காரு. இதனால் பாஜகவின் அழுத்தம் எடப்பாடி பழனிசாமியின் முடிவை மாற்றுமா அல்லது ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் புதிய திசையை நோக்கி நகருமா என்பது இனி வரும் நாட்களில் தாங்க தெரியும். இது மாதிரி அரசியல் கட்சிகளை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.